நல்ல ஒரு ஆக்டர் தான். அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க. அப்பயும் விஜய் வந்து பண்ணுவாரு. இந்த தமிழ்நாடே வேற மாதிரி மாத்துவாருண்ணா. நிஜமா மாத்துவாரு. 26 விஜய் தான். வேற லெவல்ல விஜய் தான். யாருமே இல்ல, விஜய் தான். டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் இல்ல, டிவிகே தான். நான் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்கண்ணா. அதே மாதிரி எந்த கட்சியில மீட்டிங் போனாலும் பைசா. இதுவே டிவிகேக்கு மீட்டிங் போனா பைசா கிடையாது. அது வந்து உண்மையான ஒரு இதுக்கு மட்டும்தான் போறாங்க. ஒரு அன்புக்கு மட்டும்தான் விஜயை தேடி போறாங்க. ஒரு சினிமாவிலே பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு பண்ண மாட்டாரா? ரியலா பண்ண மாட்டாரா? அப்படி அவர் தானா. இனிமே விஜய் தானா, வேற யாரும் இல்ல. 2026 விஜய் தானா. கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா போடுவோம். அவர் மட்டும் தானா பணம் கொடுக்காம ஓட்டு எல்லாருக்கிட்டே வாங்குவாரு. இந்த வாட்டி 26 தானா. 2026 பிஜேபி தெரியுமா? பிஜேபி தெரியும். பிஜேபி அதிமுக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பார்த்தனா இருந்திருக்காங்க. இப்ப அதை பத்தி நான் சொல்லுவேன். எத்தனை வருஷமா அவங்க தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாரு, ஃப்ரீயா பஸ் விட்டாரு. பஸ் விட்டு என்ன பிரயோஜனம்? பஸ் விடுற காசை மிச்சம் பண்ணா வீட்டுக்காரர் வந்து புடின்னு போய் ஒயின் ஷாப்புக்கு தான் போறாரு. வேற என்ன பிரயோஜனம்? அப்புறமேட்டு பஸ்ல போனாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க, இவங்களுக்கு ஃப்ரீ பஸ், இதுல வேற எங்க சீட்ல வேற கொண்டாரு. அப்படியே ஜென்சி கேவலமா பேசுறாங்க. அதுக்கு எங்களுக்கு பஸ் நாங்க கேட்கவே இல்லையே. ஒயின் ஷாப்பை மூடலாம். எவ்வளவு பேருக்கு வெளியில பட்டுங்கிறாங்க. ரவுடிஸ் சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஸ்டேஷன் கையுமா. அவங்க பெற்றோர் எவ்வளவு அலையிறாங்க தெரியுமா? இதுவே டிவிக்கு வந்தா அவரோட இளைஞர்க எந்த ஒரு பசங்களே சொல்லி சொல்லி அவங்கள ஓட்டு போட வச்சு அவங்கள மாத்திடுவாங்க. இது வந்து குடும்ப அரசியல்னா. ஓகே, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் பார்த்தா நல்லா இருந்துச்சு. லேப்டாப்னா ஜெயலலிதா அம்மா எப்ப போனாங்களோ லேப்டாப் இல்ல, அம்மா போலாம் யாராலுமே இல்ல. ஒரு சைக்கிள் கொம்பு கூட ஒரு முனை கூட அசைக்க முடியாது. அம்மா வாழ அம்மா வந்து ஒரு சிங்கப்பெண் தானா. உண்மையிலே சிங்கப்பெண். இப்ப அவங்களுக்கே ஓட்டு போடலாம்ல. அவங்க இல்லையே. அவங்க வேற ஆட்சி ஆள் யாருமே இல்லனா. விஜயகாந்தும் இருந்தாரு. விஜயகாந்த் வந்து எல்லாருக்குமே இந்த சாப்பாடு இந்த ஒரு நல்ல ஒரு இது பண்ணாரு. அதுக்கேத்த மாதிரி விஜய் வந்து அரசியல் இது ஷூட்டிங்ல நடிக்கிறாரு, சினிமால நடிக்கிறாரு. அதெல்லாம் இல்லைண்ணா. அவர் என்ன சொல்லிட்டாரு வரும்போதே, இதோட என்னுடைய லாஸ்ட் படம், நான் அரசியலுக்கு வந்தா இது லாஸ்ட் படம் அப்படின்ட்டாரு. வந்துட்டாரு. இனிமே அவர் தானா வேற மாதிரி பண்ணுவாருண்ணா. நீங்க வேணா பாருங்கண்ணா. வேற மாதிரி தமிழக வெற்றி கட்சியில எந்தெந்த கூட்டி எல்லாம் வந்து இணைஞ்சாக்கா இன்னும் வெற்றின்றது உறுதி செய்யப்படும் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேண்ணா. ஏடிஎம்கே. ஓகே, ஏடிஎம்கே வந்துச்சுனாக்கா அங்க யார் முதலமைச்சரா இருப்பாங்க? யார்? நான் விஜய் தானா வேணும். வேற எந்த கட்சி சுயேட்சா நின்னே ஜெயிக்கிட்டோண்ணா. டிவிக்கே சுயேட்சா நிக்கிட்டோண்ணா. அவர் நின்னாலே தளபதிக்கு வெற்றி தானா. தனியா நின்னாலே வெற்றி தானா. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா? திமுகவும் தோக்கடிக்கணும், விஜயும் தோக்கடிக்கணும், சீமானும் தோக்கடிக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்க தானா தோத்து போவாங்க. யார்? பிஜேபியும் அவங்க தானா. இத்தனை இதுவா பிரதமரா இருந்தாரு. பிரதமரா இருந்து எங்க போனாலும் ஆதார் கார்டு தொலைஞ்சு. உண்மையிலே எனக்கு சொல்ல போனா ஆதார் கார்டு இல்லனா. ஆதார் கார்டு இல்லாம எங்கேயுமே நல்லா போவே முடியலண்ணா. ஆதார் கார்டு இல்லாம எங்கேயுமே போக முடியல. இதே ஜெயலலிதா வந்தாங்கன்னா ஆதார் கார்டுனா வள்ளூர் கொடுத்து போனா ஆதார் கார்டு. இது மோடி கிட்ட போனா பிங்கர் பிரிண்ட்டுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கண்ட்ரேக வைக்கணும்ன்றாங்க. என்னவோ வருதுண்ணா. டெல்லியில இருக்கிற மாதிரியே வருது. தமிழ்நாடு எங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்குதா? தமிழ்நாடு மாரி இருக்கணும்னா டிவிக்கே தானா. டிவிக்கே வரணும்னா. ஆமா, நாங்க அதான் எதிர்பார்க்கிறோம். அதுதானா வரணும். வேற உண்மையில டிவிக்கே தானா வரணும். அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், அடுத்த ஜெனரேஷன்ல என் பையனும் சொல்லுவான் டிவிக்கே தான். அந்த மாதிரிதான் நான் வளர்க்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் டிவிக்கே போட போறது. ஃபர்ஸ்ட் ஓட்டு நானும் போடுவேன். எனக்கு பின்னாடி இருக்கவங்களும் நான் போடுவாங்க. அவங்களுடைய ரசிகரா அவருக்கு துணையா இருந்து எல்லாருமே ஜெயிப்போம். எத்தனை தொகுதி ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? எத்தனை தொகுதியில அவர் நிக்கிறாரோ அத்தனை தொகுதியில ஜெயிப்பார்னா. ஒரு இடம் கூட வெற்றிலாம எல்லா ஓட்டும் அவருக்கு தானா. விஜய் வந்தா எதுவுமே செய்ய தேவலனா. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சா போதுனா. இதை செய்ய அதை செய்ய நாங்க சொல்லல. நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம், அவ்வளவுதானா போதும்னா. வேற எதுவுமே அவரை பார்த்து எதிர்பார்க்கலாம். அவர் வந்தா இவங்களோட என்ன நான் செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி கரெக்டா செய்யலாம். மக்களுக்கு என்ன தெரியுமாண்ணா, மக்கள் வந்து இனிமே ஓட்டு போடுறதா யாருக்கிட்டே காசு வாங்கி வந்து ஓட்டு போடாதீங்க. உண்மையா யார் நேர்மையா நின்று ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி எலெக்ஷனே மாத்தி அமைங்க. நல்ல ஒரு ஆள் முதல்வரா தேர்ந்தெடுங்க, அவ்வளவுதானா. இதானா கோரிக்கை. நீங்க யாருக்கு போறீங்க? நான் கூட சொல்ல டிவிக்கே போடு, டிஎம்கே போடு, ஏடிஎம்கே போடுன்னு சொல்ல. உங்களுக்கு யாரு கரெக்டா தோணுதோ, உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. இனிமே எல்லாரும் கரெக்டா ஓட் பண்ணுங்க. இனிமே நீங்க வந்து தூங்கவே கூடாது. கரெக்டா ஓட் பண்ணி கரெக்டான முதல்வரை தேர்ந்தெடுங்க. யாரோ கஷ்டப்படாதீங்க. விஜய் தொண்டர்கள்னா கரெக்டா இருக்காங்கண்ணா. அவங்க உண்மையானவங்க. அவங்க வந்து எல்லாத்துக்குமே நின்று விஜய்க்கு உண்மையா இருந்து உண்மையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா மக்களையும் ஓட்டு போட வைக்கணும்னா. அவங்க எந்த ஒரு விஜயை வச்சு ஃபேக்கான ஒரு நியூஸை ரெடி பண்ணவே கூடாது. விஜய் வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும்
கரெக்டா செய்வாங்க. எதுவா இருந்தாலும் உனக்கு நேர்ல வந்து சொல்றியா, மீடியால சொல்லு, இவர் கெட்டவர், இவர் நல்லவர், ஒரு கூத்தாடின்றதா ஒரு கூத்தாடி இல்லைனா அவரோட இது சினிமால இருந்தாரு, அவ்வளவுதானா. அதுதானா உண்மை. சினிமாலயே அவர் பண்றாரு, நேர்ல பண்ண மாட்டாரு. உதயநிதியா ஒரு கூத்தாட்டு தானே போனா, துணை முதலமைச்சர் கூத்தாங்க இல்லையா? ஆமாண்ணா, அதுதானா. இப்ப அவரே ஒரு கல் ஒரு கண்ணால நடிச்சிருக்கிறாரு. எவ்வளவு படம், அதுக்கப்புறம் எவ்வளவு படம் நடிச்சுக்கிறாரு. அவர் இப்ப துணை முதல்வரா போடலையா? அப்ப ஏன்னா விஜய் வரக்கூடாது? செல்வி ஜெயலலிதா அம்மாவும் முதல்வரா இருந்தவங்க தான், சினிமால இருந்தவங்க தான் வந்திருக்காங்க. எம்ஜிஆரும் சினிமால நடிச்சவர் தான், அவரும் வந்தது இல்லையா? அதே மாதிரி விஜயும் பண்ணுவார்னா. விஜயகாந்த் சாரும் அப்படிதானே வந்தவரு. அதனால டிவிக்கே தானா. ஓகே, இப்ப விஜயகாந்துக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போனா ரெண்டு பேர்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தானா. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க. விஜய்க்கு தானா. சரி.